3 முறை வந்து ஆட்சியில அமர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மோடி இருக்க மாட்டாரு. மோடிக்கு அந்த வாய்ப்பு குடுக்க மாட்டாங்க. 70 74 வயசு தான் அவங்களுக்கு வந்து பிரதமர் ஆக முடியும். அதுக்கப்புறம் அரசியல் ஓய்வுன்ற மாரி ஒரு ஆர்எஸ்எஸோட சட்டம் இருக்கு பைலாவிலே. அப்படி இருக்கிறப்போ மோடி கண்டிப்பா அடுத்த முறை பிரதமர் வேட்பாளர் இல்லை. ஒருவேளை அமித்ஷாவுக்கு இருக்குன்ற வாய்ப்பு கூட இருக்கலாம். அமித்ஷா மதுரை வருகை. நேரடியா தமிழகத்திலே வந்து இப்பவே யாரெல்லாம் வேட்பாளர் போடலாம், எந்தெந்த கட்சியெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க, எத்தனை சீட்டு கேட்கலாம், இதுதான் உண்மையாக பேசப்பட்டது. என்ற அரசியல் கணக்கு மிகப்பெரிய ஒரு கணக்கு, அமித்ஷாவோட கணக்கு. திமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. பிஜேபி வளரலன்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க வந்து ஆளுங்கட்சின்ற ஒரு மெதப்புலேயே நம்ம வந்து வந்துடுவோம் ஒரு மெதப்புலேயே இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து. கூட்டணி கணக்கு ஒன்று இருக்கு. அந்த கூட்டணி கணக்கு திமுகவோட விட அதிமுகவிடம் பலம் அதிகமாக இருக்கிறது. எடப்பாடி வந்து 10 ஜெயலலிதாவுக்கு சமம். எடப்பாடி என்ன, எடப்பாடி வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பயங்கரமான மூளை உள்ள ஆளு. அவர் காரியம் சாதிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆளு. நான் கார்த்திகேயன், தமிழ் மக்கள் அதிகார இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு வந்து அமித்ஷா மதுரை வருகை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் கொஞ்சம் நகர்வுகள் இருக்கும். அந்த நகர்வுகள் நகர்ந்தால்தான் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களை வெற்றி பெற முடியும், வெற்றி வாகை சூட முடியும் என்ற நோக்கத்தோடு அதனோட வேலைகள்லாம் இப்போலேருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன் இப்போலேருந்து அந்த வேலையை பார்க்குறாங்கன்னு நம்மள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து ஆட்சியில் அமர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மோடி இருக்க மாட்டார். மோடிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆர்எஸ்எஸ் அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. இப்போவே வயசாகிட்டு, ஏன்னா 70 வயசு தான், 70 74 வயசாக தான் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது. அது வரைக்கும் தான் பிரதமர் ஆக முடியும். அதுக்கப்புறம் அரசியல் ஓய்வுன்ற மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸோட ஒரு சட்டம் இருக்குது அவங்கள்ட்டே பைலாவிலே. அப்படி இருக்கிறப்போ மோடி கண்டிப்பாக அடுத்த முறை பிரதமர் வேட்பாளர் இல்லை. ஒருவேளை அமித்ஷாவுக்கு இருக்குன்ற வாய்ப்பு கூட இருக்கலாம். அதை நோக்கி இவரோட எண்ணங்கள் நோக்கி இவரோட செயல்பாடுகள் இருக்கும். ஒன்று. அது இல்லைனாலும் பிஜேபி ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்போலேருந்து அதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க. ஏன் இப்போலேருந்து அந்த வேலையை பார்க்குறாங்கன்னு கேட்டோம்னா, ஏன்னா இப்போ வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம்னு சொல்லி இப்போ கூட்டினாங்க. கூட்டி பேசினாங்க. அதுக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, பேசினாங்க, போனாங்க, வந்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இந்த போர்வையில் அடுத்த கட்ட வேட்பாளர்கள் யாரெல்லாம் போடலான்னு இப்போவே இங்கே வந்து நேரடியாக, முன்னெல்லாம் பார்த்தா டெல்லியில் இருந்துக்கிட்டு டிக்கெட் அடிப்பாங்க. யார் யார் பேர் போடலாம், என்னென்ன பண்ணலாம், இவங்க சரியாக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, அவங்க இன்டெலிஜென்ஸோட வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட உள்ள கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாள் அப்படி இல்லாமல் நேரடியாக தமிழகத்திலே வந்து இப்போவே யார் யாரெல்லாம் வேட்பாளர் போடலாம், எந்தெந்த கட்சியெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க, எத்தனை சீட்டு கேட்கலாம், இதுதான் உண்மையாக பேசப்பட்டது. நமக்கு வந்த தகவல்படி இதுதான் பேசுனாங்கன்னா வச்சுங்களேன். எத்தனை வேட்பாளர்கள், எத்தனை சீட்டு, யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, இவங்க எப்போதும் இருப்பாங்களா என்ற அரசியல் கணக்கு மிகப்பெரிய ஒரு கணக்கு, அமித்ஷாவோட கணக்கு. அதுதான் அங்கே நடந்ததே தவிர இவங்க சொல்கிற ஒரு பொதுக்குழுன்ற ஒரு அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் அந்த போர்வையில் அரசியலுக்கான நகர்வுகள் அன்று நடந்தது. அது ஒரு பக்கம் போகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்னா வச்சுக்கலாம். ஏன்னா எல்லோரும் நினைக்கிறது தான். அதிமுக வந்து கூட்டணியில் இருக்காங்க, நம்ம கட்சி வளரணும்ன்றது எல்லோரும் நினைக்கிறது தான். இது இயல்பான நல்ல விஷயம் தானே வச்சுங்களேன். இது வந்து திமுகவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. இது பிஜேபி வளரலன்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க வந்து ஆளுங்கட்சின்ற ஒரு மெதப்புலேயே நம்ம வந்து வந்துடுவோம்ன்ற ஒரு மெதப்புலேயே இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து. இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கம் கூட்டணியோட கணக்குன்றது வேறு. எப்போதுமே என்ன தான் நம்ம மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் கூட்டணி கணக்கு ஒன்று இருக்குது. அந்த கூட்டணி கணக்கு திமுகவோட விட அதிமுகவிடம் பலம் சரியாக இருக்கிறது, பலம் அதிகமாக இருக்கிறது. எடப்பாடி நிறையா இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். எடப்பாடி வந்து 10 ஜெயலலிதாவுக்கு சமம். இது நிறையா பேருக்கு தெரியாது. எடப்பாடி என்ன, எடப்பாடி வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பயங்கரமான கிரிமினல் சொல்ல முடியாது, பயங்கரமான மூளை உள்ள ஆள். அவர் காரியம் சாதிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். இந்த கூட்டணி கணக்கு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவனை தவிர பாக்கி யாரும் இங்கே வந்து சாதின்ற ஒரு தலைவர்கள் வந்து பெருசாக யாருமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் திமுக, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, அப்புறம் பார்த்திங்கன்னா
வேல்முருகனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவனை, இந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர ஒரு ஜாதியை பேஸ் பண்ணி நகர்த்தக்கூடிய கட்சிகள் பெரும்பாலும் இங்கே இல்லை, அவங்கள்ட்ட கிடையாது. திருமாவளவனை தவிர பாக்கி யாரும் கிடையாது. அதுவும் வட தமிழகத்தில் பெரும்பாலும் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆதி திராவிட ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது இதுதான் விஷயம். அடுத்தது நான் இதுக்கான கணக்கு சொல்கிறேன். அப்படியே அதிமுக பக்கம் வாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமை பிஜேபியை பொறுத்தவரை இந்து வெறியர்கள் அத்தனை பேரும் ஓட்டுகள் இருக்கும். இந்த இந்து வெறியர்கள் ஓட்டு அத்தனை பேருமே பிஜேபி தான் போடுவாங்க, சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் ஜான் பாண்டியன் இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார், அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் இவர் இருக்கார், நம்ம தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க இருக்காங்க. இவங்க 3 பேருமே தேவரும் தேவேந்திர குலம் தான் தென் தமிழகத்தில் அதிகமான ஆட்கள். இவங்களோட ஓட்டு அப்படியே தனியாக பிரிச்சிடுறாரா. வட தமிழகத்தில் பாமக வன்னியர்கள் ஓட்டு அத்தனையும் பாமக பிரிச்சிடும். கொங்கு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிரிச்சிடுவார். இதே கொங்கு முன்னேற்ற கழகம் ஈஸ்வரன் வந்து திமுகவில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சிஎம் ஓட்டுன்றப்போ எடப்பாடிக்கு தான் போகும். அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் மூர்த்தியார் இருக்கார். எங்கள் சென்னை, காஞ்சிபுரம், நம்ம பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் கணிசமாக ஓட்டு வாங்கிடுவார். இப்படி அவங்கள்ட்ட அந்தந்த ஏரியாவுக்கான தலைவர்கள் வந்து சரியான சாதியல் அடிப்படையில் அந்த ஏரியாவில் கரெக்டாக அமைஞ்சிருக்காங்க. ஆனால் திமுக பொறுத்தல அது கிடையாது. திமுக பொறுத்தல என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, கொங்கு ஈஸ்வரன் இருப்பார், அவர்கிட்ட என்ன பெருசாக அவர்கிட்ட ஓட்டு வந்துட போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இவர் இருக்கார், திருமாவளவன் இருக்கார், அவங்க வந்து அவர் ஓட்டு கணிசமாக இருக்குது. மற்றபடி சொல்லுகின்ற அளவில் அங்கே ஓட்டு இவருக்கு தான் கன்ஃபார்மாக இவ்வளோ ஓட்டு வரும்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக கிடையாது. இது அரசியல் கணிப்பு. அப்படி இருக்கிறப்பல இன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி நின்னார்னா முஸ்லீம் ஓட்டு இருக்குது இத்தனைக்கும். ஓரளவு திமுக இருக்குன்னு வச்சுங்களேன். முஸ்லீம் ஓட்டு பலம் தவிர 2 பேர் தான் முக்கியமாக. முஸ்லீம் ஓட்டு ஒன்று, திருமாவளவன் ஒன்று, இவங்க 2 பேரும் தான் பலம். ஆனால் அதிமுக பொறுத்தவரை பெரும்பாலான பலம் அங்கே இருக்கின்றது. இது ஒரு அரசியல் கணிப்பு. இது வந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம். இந்த வியூகத்தை இவங்க வகுத்துக்கிறாங்கன்னா வச்சுங்களேன். பிஜேபியோட கணக்கு என்னென்னா, நம்முடைய கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கால் ஊன்ற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கும். நல்ல விஷயந்தான் அது. அதுக்கான முன்னோட்டமாக முன்கூட்டியே அவர்கள் வேலை பார்ப்பதற்காக, வேட்பாளர் தேர்வு செய்வதற்காக, எந்தெந்த தொகுதி கேட்கலாம் என்பதற்காக அமித்ஷா மதுரை வந்தார். இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி இருக்கு இல்லையா, இதுதான் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களோட வெற்றியை பறைசாற்றும், எளிமையாக்கும். அதுக்காக தான் இப்போலேருந்து அந்த வேலையை தொடங்கியிருக்காங்கன்னு என்னுடைய பார்வை.